சுவை மிகுந்த பட்டிமன்றம். செல்வங்களின் உயர்ந்த செல்வம் பொருட்செல்வமா கல்வி செல்வமா? மழலை செல்வங்களின் உரை கேட்போமா? ரித்திகா, கவிஷா, வள்ளியம்மை, கனிஷ்கா, லட்சுமி, ஓவியா மற்றும் தௌதுர்கா. வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் சந்தன மணக்கும் செந்தமிழ் வணக்கம். தாய்மொழியாம் தமிழை வணங்கி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். செல்வத்துள் சிறந்தது கல்வி செல்வமே பொருள் செல்வமே. நேயர்களே, இதுதான் பட்டிமன்றத்தின் தலைப்பு. தலைப்பு என்னவோ இக்காலத்திற்கு ஏற்ற தலைப்புதான். கல்வியும் செல்வம்தான், பொருளும் செல்வம்தான். கல்வி அறிவு பெற்றவர்களாலே தான் சிந்தித்து செயல்பட முடியும். அவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பேச வருகிறார் அந்த அணியின் தலைவர் கவிஷா. பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இரு அணி தோழர்களையும் வணங்கி உரையை தொடங்குகிறேன். கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். என்னதான் செல்வம் நம்ம கிட்ட குமிஞ்சு கிடந்தாலும் அவையெல்லாம் அழியக்கூடிய செல்வம் தான். என்றுமே அழியாத செல்வம் கல்விதான். குழந்தைகள் தீர்க்கமாக சிந்திக்க கூடியவர்கள். ஏன் நமக்கு தெரியாததை கூட அவர்கள் கூறிவிடுவார்கள். கல்வியானது அவர்கள் அறிவை தூண்டி எதிர்காலத்தை வளமாக்குகிறது. கல்வி கற்றவரிடம்தான் அன்பு, பாசம், பணிவு, பக்தி, அடக்கம் அனைத்தும் இருக்கும். எனவேதான் நடுவர் அவர்களை ஔவையாரும் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று கூறியுள்ளார். என்னிடம் இருந்து சீர்திருத்தம் ஆரம்பமாக வேண்டும் என்றே எண்ணுகிறவன் கல்வி கற்றவன். ஆனால் என்னிடம் இருந்துதான் சீர்திருத்தம் ஆரம்பமாக முடியும் என்பவன் செல்வம் படைத்தவன். பணம் படைத்தவர்கள் கூட தங்கள் பிள்ளையிடம் நானாவது படிக்கவில்லை, நீயாவது நன்றாக படி என்று சொல்லுவார்களே தவிர எந்த பெற்றோரும் நான் 1 கோடிக்கு சொத்து சேர்த்துள்ளேன், நீ 10 கோடிக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது இல்லை. செல்வம் படைத்தவர்கள் இறுதியில் வந்து நிற்பது படித்த சான்றிதழுக்கே. எனவே வாழ்வில் சிறந்தது கல்வி. அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இரு அணி தோழர்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். என்னதான் செல்வம் நம்ம கிட்ட குமிஞ்சு கிடந்தாலும் அவையெல்லாம் அழியக்கூடிய செல்வம் தான். என்றுமே அழியாத செல்வம் கல்விதான். குழந்தைகள் தீர்க்கமாக சிந்திக்க கூடியவர்கள். ஏன் நமக்கு தெரியாததை கூட அவர்கள் கூறிவிடுவார்கள். கல்வியானது அவர்கள் அறிவை தூண்டி எதிர்காலத்தை வளமாக்குகிறது. கல்வி கற்றவரிடம்தான் அன்பு, பாசம், பணிவு, பக்தி, அடக்கம் அனைத்தும் இருக்கும். எனவேதான் நடுவர் அவர்களை ஔவையாரும் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் என்று கூறியுள்ளார். என்னிடம் இருந்து சீர்திருத்தம் ஆரம்பமாக வேண்டும் என்று எண்ணுகிறவன் கல்வி கற்றவன். ஆனால் என்னிடம் இருந்துதான் சீர்திருத்தம் ஆரம்பமாக முடியும் என்பவன் செல்வம் படைத்தவன். பணம் படைத்தவர்கள் கூட தங்கள் பிள்ளையிடம் நானாவது படிக்கவில்லை, நீயாவது நன்றாக படி என்று சொல்லுவார்களே தவிர எந்த பெற்றோரும் நான் 1 கோடிக்கு சொத்து சேர்த்துள்ளேன், நீ 10 கோடிக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது இல்லை. செல்வம் படைத்தவர்களும் இறுதியில் வந்து நிற்பது படித்த சான்றிதழுக்கே. எனவே வாழ்வில் சிறந்தது கல்வி செல்வமே கல்வி செல்வமே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் என்று அழகாக பேசினார். ஆனாலும் பொருள் செல்வமே சிறந்தது என பேச வருகிறார் எதிரணி தலைவர் ஓவியா. வாருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை பகிர்ந்து உரையை தொடங்குகிறேன். எனக்கு முன்னால் பேசிய எதிரணி தலைவர் பேச்சை முடிக்கும் போது கல்விதான் சிறந்தது என்று கூறி முடிக்கவில்லையே, கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறி பேசி முடித்தார். எனவே அவர்களும் கல்வியை தான் சிறந்த செல்வமாக கருதுகின்றனர். செல்வம் கொடுத்து பெரும் கல்வியை நாம் பெரும் தொழிலா நாம் என்ன செய்ய போகிறோம்? மீண்டும் அதே செல்வத்தை தான் தேடப் போகிறோம். எதிரடியின் நண்பர் கூறினார். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்றார். அதே ஔவையார் தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியுள்ளார். கல்வி செல்வம் தான் சிறந்த செல்வம் என்று கூறும் எதிரணியினரே, நான் ஒன்று கேட்கிறேன். கல்வி கற்பதற்கு செல்வம் தேவைதானே? பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். இந்த காலத்தில் பணம் இல்லாம எதுவும் இல்லைங்க. கடையில எதுவும் வாங்கணும்னா படிச்சு சர்டிபிகேட் கொடுத்தா வாங்கிக்கிறோம், இல்லைன்னா தருவாங்களா என்ன? பணத்தை கொடுத்தாதான் வாங்க முடியும். யாருமே படித்த சான்றிதழை சட்டை பையில் வைத்திருப்பதில்லை, பணத்தை தான் வைத்திருக்கிறோம்.
இன்றைய காலகட்டத்தில் ஜவுளி கடை, சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களில் சேல்ஸ்மேன் வேலை பார்க்கிறவங்க எல்லோரும் இன்ஜினியரிங், MBA, MPhil முடிச்சவங்க தான் வேலை பார்க்கிறாங்க. தன் குடும்பத்தை காப்பாத்த பணம் தேவைப்படுறதுனால படிச்சவன் எல்லாம் அடிமட்ட வேலை செய்கிறான். ஆனால் கையெழுத்து போட தெரியலைனாலும் செல்வம் இருந்தா போதும், முதலாளியாக இருக்கலாம். அடிமட்ட வேலையை செய்யும் நிலைமையே கல்வியால் ஏற்படுகிறது. மரியாதையும் புகழையும் தேடித் தருவது பொருட்செல்வமே பொருட்செல்வமே என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாதிரி எந்த கடையில சர்டிபிகேட் கொடுத்து அரிசி வாங்க முடியும்? நான் ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு பேங்க்ல போய் வரிசையில் நிற்கிறேன். ஆனால் ஒரு சூட்கேஸுடன் காரில் வந்த ஒருத்தர் இறங்கினார். கேஷியரே வெளியே வந்து அவரை கூட்டிட்டு போய் 2 நிமிஷத்துல வேலையை முடிச்சு கொடுத்துட்டார். ஏன்னு தெரியுமா? நான் வெறும் 5000 ரூபாய்க்கு தான் டெபாசிட் பண்ண வந்தேன். ஆனா அவரு 5 லட்சம் ரூபாய்க்கு டெபாசிட் பண்ண வந்தாரு. 2 பூஜ்ஜியம் தாங்க வித்தியாசம். என்ன மரியாதை பாருங்க. கல்வி செல்வமே என சொல்ல வராங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? ரித்திகா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். நடுவர் அவர்களே, கல்வி அறிவு பெற்றவர்களே, 2 கண் உடையவர்கள். மற்றவர்கள் கண் இருந்தும் கல்லாதவர்கள், கண் தெரியாதவர்கள் என்கிறார் திருவள்ளுவர். அதிகமாக பணம் இருந்தால் மனிதனுடைய சிந்தனையாற்றல் குறைந்துவிடும். எதுவாராயினும் பணத்தை வைத்து செய்யலாம்னுதான் யோசிப்பாங்க. அவர்கள் எல்லாம் சிந்திக்க மறுப்பவர்கள். சிந்திக்க தெரியாதவனை மன்னிக்கலாம், ஆனால் சிந்திக்க மறுப்பவனை மன்னிக்க முடியாது. அதிகமாக மன்னிக்க முடியாது. ஆனால் பணம் அதிகம் இருப்பவருக்கு அதை கொடுக்க மனது வராது. அவர்கள் எல்லாம் நிலாவை போல் இரவல் வெளிச்சத்தில் வாழ்பவர்கள். சூரியனை போல் சுயமாக ஒளிவிட முடியாது. கல்வி என்பது இதமான விஷயம், மற்றவர்களுக்கு இதமாக புரிய வைப்பது. அதனால்தான் கல்வியில் தொட்டனை தூரும் மணக்கேணிக்கு ஒப்பிட்டார். பாறையை உடைத்து நீர் பெறுவது போன்றது அல்ல கல்வி. ஓடையை தோண்டி நீர் பெறுவது போன்று சுகமானது கல்வி என்று சொல்லாமல் சொல்லியுள்ளார் வள்ளுவர். எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் பிறக்கும் குழந்தை அடையாளத்துக்கு உட்படுத்துவதுதான் கல்வியின் நோக்கம். எனவே கல்வியை சிறந்த செல்வம், கல்வியை உயர்ந்த செல்வம் என்று கூறி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணங்கி விடைபெறுகிறேன். பிறக்கும் குழந்தைகளை அடையாளத்துக்கு உட்படுத்துவதே கல்வியின் நோக்கம் என்பதை ஆழமாக பதிவு செய்து உள்ளார். பொருள் செல்வமே சிறந்த செல்வம் என பேச வருகிறார் அனிஸ்கா. தேவர் அவர்களுக்கும் அணித்தோழர்களுக்கும் வணக்கம். கல்வி ஒருவனை வாழ்க்கைக்கு தயாராக்குதுன்னு